வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். மெய்யன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். நாம் ஜோதிட அடிப்படை வகுப்பு கிட்டத்தட்ட 10 வகுப்புகள் நிறைவு பெற்றுவிட்டது. இன்று 11வது நாள். நாம் அடிப்படையாக அந்த ஜோதிடத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை விஷயங்களை ஓரளவுக்கு இப்பொழுது தெரிந்திருக்கின்றோம். நட்சத்திரம் என்பதுதான் இந்த ஜோதிடத்தில் அடிப்படையாக இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நட்சத்திர கூட்டங்கள். நட்சத்திர கூட்டங்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் அவை ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு சூரியனாக இருக்கிறது என்பதை வேதாத்திரிய தத்துவம் தெரிந்தவர்களுக்கு அது சுலபமாக தெரியும். அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நட்சத்திரமும் சூரியனாக இருக்கும் பொழுது இப்ப சூரியன்கள் என்றுதான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. சரி, இப்போ நாம 27 நட்சத்திரம் என்பதை அது ஒரு நட்சத்திரம் அல்ல, ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து நட்சத்திரங்கள். அதில் எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கும் என்பது நாம் கணக்கிட முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த ஒரு தொகுதி பிரபஞ்ச எல்லை வரை எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவையும் நாம் ஒன்றாக ஒரு பெயரை வைத்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இத்தனையும் அலை இயக்கம் என்ற ஒரு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டும் காந்த தத்துவம் என்ற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டும் தான் இந்த ஜோதிட ஞானம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது ஜோதிடர்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ, வேதாத்திரிய அன்பர்களுக்கு தெரிய வேண்டும். இப்போ வேதாத்திரிய அன்பர்களுக்கு எதுக்காக நம்ம ஜோதிடம், மருத்துவம் இதெல்லாம் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம் என்று சொன்னால், மகரிஷியினுடைய காந்த தத்துவம் அலை இயக்க தத்துவத்துக்கு உள்ளாகத்தான் இந்த ஜோதிட தத்துவம் முழுக்க முழுக்க இருக்கிறது, அடிப்படையாக. அதே போல அந்த மருத்துவமும் அதன் அடிப்படையில் தான் இருக்கிறது. இப்போ அதுல பிராக்டிக்கலா பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, செயல் விளைவு தத்துவம், கர்மவினை தத்துவம், அதுக்குள்ள வந்துட்டோம்னா ஜோதிடத்தினுடைய அந்த முழுமையான அந்த செயல்பாடுகள் முழுவதையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்ப இந்த 4 தத்துவத்தையும் தெரிஞ்சிட்டு ஜோதிடம் தெரியவில்லை என்று சொன்னால், அப்ப அந்த தத்துவத்தினால் பயன்பாடு எதுவும் இல்லாமல் போய்விடும். அதனால இப்ப நம்ம இன்னைக்கு இந்த ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம், வேதாத்திரிய ஆசிரியர்களாக, வேதாத்திரிய சீடர்களாக, வேதாத்திரிய தத்துவத்தை உலகுக்கு கொண்டு போகக்கூடியவர்களுக்கு இந்த மருத்துவ ஞானமும் ஜோதிட ஞானமும் கண்டிப்பாக தெரிய வேண்டும். ஏன் என்று கேட்டால், அதாவது மனித வாழ்க்கையில் துன்பம் என்று எங்கு இருந்தாலும் அந்த துன்பம் என்ற நிலையில் மனிதன் செல்லக்கூடிய, அதை தீர்ப்பதற்கான வழியை தேடக்கூடிய இடம் எது என்று சொன்னால், 1 மருத்துவம், 2 ஜோதிடம். இது 2லையும் முடியல அப்படின்னு சொன்னோம்னா நேரா கோயில்ல போய் இறைவனிடம் சரணடைந்து விடுகிறார். அப்ப ஆன்மீகம். அப்ப இது ஒரு முக்கோணம் மாதிரி, ஆன்மீகம், மருத்துவம், ஜோதிடம். அப்ப இது ஒன்றோடு ஒன்று இணைப்பு பெற்றதாக இருக்கிறது. அப்ப ஆக்சுவலா இப்ப இந்த வேதாத்திரிய ஆசிரியர்கள் அனைவருக்கும்
இதை இணைத்து கொடுத்திருக்க வேண்டும். வேண்டும். சரி. மகரிஷி அவர்கள் இதை இணைத்து கொடுங்கள் என்று ஒரு தனியாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் எங்களிடம் சொன்ன அந்த வார்த்தை, அதை நாம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம். சரி. அப்ப அந்த அடிப்படையிலே இப்போ நாம இதுவரைக்கும் ராசி என்பதை சந்திரனை வைத்து பார்க்க வேண்டும் என்று அதை நாம் ஏற்கனவே தெரிந்து கொண்டோம். லக்கினம் என்பதை சூரியனை வைத்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னோம். இதுல ராசிங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த லக்கினம் கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். லக்கினம் மட்டும் சரியாக கணிக்க தெரிந்தால்தான் அவர் ஜோதிடர். லக்கினம் சரியாக கணிக்க தெரியவில்லை என்று சொன்னால் அவர் ஜோதிடராக இருப்பதற்கு தகுதியற்றவராக மாறிவிடுவார். ஏனென்று சொன்னால் அந்த லக்கினம் மாறிவிட்டது என்று சொன்னால் 100% எல்லா பலன்களும் மாறி மாறி அங்கு வெளிப்படக்கூடியதாக இருந்துவிடும். அப்ப முழுக்க முழுக்க அந்த ஜோதிடம் என்பது பலன் பொய்த்து விடக்கூடியதாக மாறிவிடும். அப்ப அந்த லக்கினம் என்பது ரொம்ப 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 முக்கியம். சரி. அப்புறம் நாம அந்த 12 ராசி வீடுகள், அந்த ராசிக்கு அதிபதிகள் யார் யார் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். அந்த 12 கட்டங்களில் நாம் முதலில் தொடங்குவது மேஷம் என்பதில் தான் தொடங்குகிறோம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இது ராசிகள். இது மனப்பாடமா நமக்கு அப்படி சொல்ல 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 வந்துடும். இப்ப இதுல நமக்கு மேஷத்திலும் விருச்சிகத்திலும் அந்த 2 வீட்டுக்கு உரியவர்கள் செவ்வாய். அடுத்த ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் அந்த வீட்டுக்கு உரியவர்கள் சுக்கிரன். அடுத்தது மிதுனத்துக்கும் கன்னிக்கும் சொந்த வீடு என்பது புதன். அந்த மீனத்துக்கும் தனுசுக்கும் சொந்த வீடாக இருக்கக்கூடியது குரு. மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சனி. கடகத்துக்கு சந்திரன், சிம்மத்துக்கு சூரியன். இந்த சந்திரன் சூரியனுக்கு மட்டும் ஒரு வீடு, மற்ற எல்லா கிரகங்களுக்கும் 2 வீடு. இப்போ இது அந்தந்த கிரகங்கள் அதனது வீட்டில் இருந்தால் அதற்கு பெயர் என்ன என்று சொன்னால் அது அந்த கிரகத்தினுடைய ஆட்சி வீடு என்று சொல்லுகிறோம். நீங்க ஜோதிடத்துல பயன்பாட்டில் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், நட்பு, சமம், பகை, நீச்சம் இப்படியெல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க. இப்ப இது என்னங்கிறது நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இதுல அதிகமாக சொல்லக்கூடியது ஆட்சி, உச்சம், நீசம். இது சாதாரணமாக எல்லோருமே பேசக்கூடிய ஒன்றாக இருக்கும். அப்ப ஆட்சி என்றால் என்ன என்று சொன்னால் தனது வீட்டிலேயே அந்த கிரகம் அமர்ந்திருந்தால் அந்த கிரகம் ஆட்சி பெற்றிருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப அந்த எந்த ஒரு கிரகம் தனது சொந்த வீட்டில் இருக்கிறதோ அதுக்கு கொஞ்சம் வலு அதிகம், பவர் ஜாஸ்தி. அப்ப ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இதில் எத்தனை கிரகங்கள் ஆட்சி பெற்றிருக்கிறது அப்படின்னு பொதுவாக பார்ப்பது உண்டு. அப்ப இது அது எப்படி அந்த ஆட்சி வீடு என்று சொன்னால் இந்த கிரகங்கள் சுற்றி வருகிறது அல்லவா? சுற்றி வரும்போது தனது வீட்டுக்கு வந்து தனது வீட்டை கிராஸ் பண்ணி தானே போகும். அந்த தனது வீட்டில் எவ்வளவு நாள் இருக்குதோ அந்த காலத்தில் அந்த குழந்தை பிறந்தால் அந்த கிரகம் அந்த ஆட்சி வீட்டில் இருக்கக்கூடியதாக அந்த ஜாதகத்துக்கு மாறிடும். இப்போ சித்திரை மாதம் மேசத்துல சூரியன் இருக்குதுன்னு வச்சுக்குவோம்.
மேஷத்துல சூரியன் இருக்குன்னா அந்த சித்திரை மாதம் எந்தெந்த குழந்தையெல்லாம் பிறந்துச்சோ அந்த குழந்தைகள் ஜாதகத்துல சித்திரை மாதம் அந்த சூரியன் அந்த மேஷத்தில் தான் இருக்கும். அந்த ஜாதகத்துல மேஷத்துல தான் இருக்கும். அது அந்த ஒரு மாத காலத்துக்கு அங்க இருக்கும்போது அந்த ஒரு மாதத்தில் பிறந்த குழந்தைகளுடைய ஜாதகத்துல முழுவதும் அந்த இடத்துல தான் அந்த சூரியன் இருக்கும். இது சூரியன் ஒரு மாசம்ங்கிறதுனால அப்படி. ஆனா மற்ற கிரகங்கள்லாம் இப்ப செவ்வாய் எல்லாம் 1.5 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த இடத்தை மாற்றும். சுக்கிரன் 1 மாசத்துக்கு ஒரு தடவை மாற்றும். புதன் அதே மாதிரி மாற்றிடும் 1 மாசத்துக்கு ஒரு தடவை. இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா 2.25 நாளுக்கு ஒரு ராசியை மாறிடும். அப்ப பெரும்பாலும் இந்த ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே மாதத்தில் பிறந்த குழந்தைகளுடைய ஜாதகத்துல இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா வேற வேற இடத்துல இருக்கும். 2 நாள் ஆச்சுன்னு சொன்னோம்னா அடுத்த இடத்துக்கு போயிடும், மாறிக்கிட்டே இருக்கும், வேகமாக நகரக்கூடியது. அந்த அடுத்த குரு என்று பார்த்தால் அது ஒரு இடத்துல 1 வருஷம் இருக்கும், ஒரு ராசியில 1 வருஷம் இருக்கும். அப்ப அந்த 1 வருஷம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய ஜாதகத்துல முழுவதும் அந்த இடத்துல தான் இருக்கும் அந்த குரு. சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மாறும். இப்ப இதைத்தான் பயிற்சி என்று சொல்வார்கள். பொதுவாக இந்த பயிற்சிங்கிறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எந்த பயிற்சி கேள்விப்பட்டிருப்போம்? முக்கியமாக சனி பயிற்சியும் குரு பயிற்சின்னா நிறைய புத்தகம்லாம் போட்டு பலன்லாம் போடக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்து ராகு கேது பயிற்சி, அதுக்கு புத்தகம் போடுவாங்க, அதை பற்றி நிறைய ப்ரோக்ராம்லாம் சொல்லுவாங்க. சனி பயிற்சியின் உடனே ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசிக்கும் 12 நாள் இந்த டிவியில சனி பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்டு. இது எல்லாமே கோச்சார பலன்கள், கோச்சார பலன்கள். அப்ப இந்த 3க்கு மட்டும்தான், ஏன்னு கேட்டா இது 3 தான் அதிகமான நாட்கள் எடுத்து பயிற்சியாகுவதால் அதற்கெல்லாம் பயிற்சி பலன்கள் சொல்லுவாங்க. மற்ற செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் இதுக்கெல்லாம் பலன் சொல்றது இல்லை. அந்த மற்ற கிரகங்களை எல்லாம் வச்சு சொல்றதா தினசரி ராசி பலன் என்று சொல்லுகிறார்களே. அந்த தினசரி ராசி பலன்ல பெரும்பாலும் சந்திரனை வச்சுதான் சொல்லுவாங்க. ஏன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை மாறிடும் இல்லையா. அவங்க 2 நாளைக்கு தினந்தோறும் பலன் சொல்லணும். அதுலயுமே 2 நாள் சந்திரன் ஒரே இடத்துல தான் இருக்குது. மற்ற கிரகங்கள்லாம் அங்கங்கதான் இருக்க போகுது. ரொம்ப ரேரா தான் அந்த 2 நாளைக்குள்ள மாறுற கிரகங்கள் ரொம்ப ரேர். அப்ப 2 நாளைக்கு அந்த சந்திரனை அந்த இடத்துல வச்சே பலன் சொல்லணும். ஒரு நாள் சந்திரனை வச்சு சொல்லுவாரு, அடுத்த நாள் என்ன பண்ணுவாருன்னா மற்ற கோள்கள் எங்கெங்க இருக்கு அப்படின்னு அந்த சுக்கிரன், புதன் இதுகளை வச்சு அவர் பலன் சொல்லிட்டு இருப்பார். ஏன்னா சூரியனுக்கு 1 மாசம் முழுவதும் ஒரே இடத்துல தான் அவர் பலன் சொல்ல முடியும். அப்ப இந்த தினசரி பலன் முழுக்க 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 சந்திரனை, புதனை, சுக்கிரனை அடிப்படையாக கொண்டுதான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதுல என்ன பண்ணிக்குவாங்கன்னா இந்த குருவையும் ராகுவையும் கேதுவையும் சனியையும் அப்பப்ப சேர்த்துக்குவாங்க. சேர்த்துட்டு அந்த பலனை சொல்லி கொண்டிருப்பார்கள். சரி, இப்ப இன்னைக்கு நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த உச்சம், மூலத்திரிகோணம், ஆட்சி, நட்பு, சமம், பகை, இதை பற்றி இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கணும். இது ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் அந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு கிரகத்தை போட்டிருக்காங்க இல்லையா. இப்ப இந்த இடத்துல நம்ம பிறக்கும் போது நம்ம ஜாதகத்துல இந்த இடத்துல இந்த கிரகம் இருக்கு. அந்த இடத்துல இருந்தா அந்த கிரகத்தினுடைய பவர் எப்படி இருக்கு? நல்ல பவரா இருக்கா, பவர் இல்லாம போயிருக்கா, அதாவது அதனுடைய ஆற்றலோடு இருக்கிறதா, ஆற்றலை இழந்து இருக்கிறதா என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம அதை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாடம். இப்ப இதுல ஆட்சி என்பது இப்ப உங்களுக்கு ஏற்கனவே புரிஞ்சிருக்கும். ஒரு கிரகம் அதனுடைய வீட்டில் இருந்தால் அது ஆட்சி. அப்ப ஆட்சி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப ஆட்சின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா,
மேசத்திலையும் விருச்சிகத்திலையும் செவ்வாய் ஆட்சி. ஏன்னா அது சொந்த வீடு. செவ்வாய் ஆட்சி. ரிஷபத்திலையும் துலாம்லையும் சுக்கிரன் ஆட்சி. இப்ப நான் மேசம் ரிஷபம்னு சொன்னா உங்களுக்கு அந்த கட்டம் ஞாபகம் வரணும். இப்போ இந்த ஜோதிடத்தை பொறுத்தளவுல திரும்ப 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 அதை சொல்லிக்கிட்டே இருந்தாதான் அப்படியே மனசுக்குள்ள நிற்கும். இந்த ஜோதிடத்தை படிச்சு பரீட்சை எழுதி டிப்ளமா வாங்கி டிகிரி வாங்கி அந்த பலன் சொல்றது அப்படிங்கிறதை விட மீண்டும் 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 இதை கேட்டு 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 அப்படியே நம்ம அப்படி கண்ணுக்கு முன்னாடி அந்த நம்ம மனசுக்குள்ள அது என்ன ஆகணும், அப்படியே ரெக்கார்டிங் ஆகணும். அப்ப மேசம் விருச்சிகம் ரெண்டும் செவ்வாய் ஆட்சி அப்படின்னு சொன்னா டக்குன்னு உங்களுக்கு அந்த கட்டத்துல அந்த ரெண்டு கட்டமா அப்படியே கண்ணுக்கு முன்னாடி அது என்ன ஆகணும், பிரதிபலிப்பு நடக்கணும். அப்படியே பதிஞ்சு 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 அப்படி வர்றதுலதான் நாம நல்ல பலன் சொல்லக்கூடிய ஜோதிடராக மாற முடியும். இப்ப நான்லாம் ஜோதிடம் எங்கேயும் போய் படிக்கல, யார்ட்டையும் போய் படிக்கல, டிப்ளமாவும் படிக்கல, டிகிரி படிக்கல, எங்கேயும் யூனிவர்சிட்டியில போய் படிக்கல, எதுவுமே படிக்கல. ஆனால் ஒரு 40 வருடமாக இப்போ அவங்க ஒரு ஜோதிடர் பலன் ஒருத்தருக்கு பலன் சொல்லும் போது பக்கத்துல உட்காந்து அதை அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த கவனிச்சுக்கிட்டே இருந்ததுல வந்ததுதான் இந்த ஞானமே தவிர, அந்த கவனித்துக் கொண்டே இருக்கும் பொழுது அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். சொல்லிக்கொண்டு இருக்கும்போது நமக்கு ஏதாவது அந்த இடத்துல ஒரு சந்தேகம்னா, இது எதை வச்சு சொன்னீங்க அப்படின்னு கேட்டோம்னா அவர் ஒரு விளக்கம் சொல்லுவார். அப்ப தெரிஞ்சுக்கலாம். அப்ப ஒரு ஜோதிடர் ஒருத்தருக்கு பலன் சொல்லுகிறார் என்று சொன்னால் அங்க பக்கத்துல உட்கார்ந்து நம்ம அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா அன்னைக்கு நமக்கு ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும். இது போலதான் அந்த காலத்துல எல்லாம் ஒரு ஜோதிடரிடம் ஒரு 10 வருஷம் ஒருத்தர் கூடவே இருப்பார். அவர் முதல்ல என்ன சொல்லுவாங்க, இந்த கட்டம் போடுறதுக்கு பழக்குவாங்க. நோட்ல முதல்ல இந்த கட்டத்தை அதுல ஸ்கேல் வச்சு கட்டம் போட்டு குடியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கட்டம் போட்டு கட்டம் போட்டு கட்டம் போட்டு அவருக்கு அப்படியே என்ன ஆயிரும், 12 ராசி எது எங்கன்னா அப்படியே மனப்பாடம் ஆயிரும். கட்டம் போட்டு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அந்த ஜாதகத்தை அவர் கணிச்சு சொல்ல சொல்ல இவரை எழுத சொல்லுவார். அப்ப ராசி லக்கணம் எங்கெங்க போடுறாங்க இப்படியே ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு ஆரம்பிச்சுதான் அவர் வருவார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவாரு, அவர் அசிஸ்டண்டா மாறிடுவார். அசிஸ்டண்டா உட்காந்துருப்பாரு. அசிஸ்டண்டா உட்காந்து அவர் என்ன வேலை பண்ணுவாரு, ஜாதகம் கணிச்ச நோட்டை கொண்டு வருவாங்க இல்லையா, கணிச்ச நோட்டை கொண்டு வரும்போது முதல்ல இவர் அசிஸ்டன்ட் வாங்குவார், நோட்டை வாங்குவார். நோட்டை வாங்கி ஒரு ஸ்லிப்பு போட்டு கொடுப்பார். இப்ப இந்த மருத்துவத்துல ஒரு நாடி பார்த்து இன்னென்ன நாடி இப்படி இப்படி இருக்கு அப்படின்னு டாக்டருக்கு அனுப்புவாங்க இல்லையா. நம்ம இப்போ இன்னைக்கு பிபி எவ்வளவு இருக்கு, சுகர் இருக்கு, எல்லா டெஸ்ட்டையும் எடுத்து அதுல ஒரு ஸ்லிப்ல எழுதி அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட அனுப்புறாங்க இல்லையா. அது போல இந்த அசிஸ்டன்ட் என்ன பண்ணாரு, முதல்ல வந்த உடனே அதை வாங்குவாரு. வாங்கிட்டு அந்த குறிப்பு எழுதி கொடுப்பார். குறிப்பு எழுதி கொடுப்பார். அதுல என்ன பண்ணுவாரு, அந்த ராசியை அடிப்படையாக கொண்டு இவருக்கு இப்ப என்ன என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு குறிப்பு எழுதிடுவார். இப்ப 7.5 சனி நடக்குதா, அஷ்டமதி நடக்கிறதா, இது மாதிரி அது ஒரு சின்ன ஒரு குறிப்பு எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன கூடியது என்ன பார்ப்பார் அப்படின்னா, இவருடைய பிறந்த போது என்ன திசை என்ன புத்தி நடந்தது அப்படின்னு பார்த்துட்டு அதுல இருந்து கணக்கு போடுவார். கணக்கு போட்டு இப்ப இவருக்கு என்ன திசை நடக்கிறது என்ன புத்தி நடக்கிறது அதை கணக்கு போட்டு எடுத்துருவார். அது கணக்கு போடுறது நம்ம ஈஸி, ஒன்றும் போட்டுக்கலாம். அது அது நம்ம அடுத்த பாடத்துக்கு வந்துடுவோம். போட்டு அவர் எழுதி கொடுத்துருவார். அப்ப இன்ன திசை இன்ன புத்தி நடக்குது இப்ப நடப்புல, இது இத்தனாம் தேதி வரைக்கும் நடக்குது அப்படின்னு அதை கொடுத்து அந்த ஸ்லிப்பை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவர் ஒரிஜினல் ஜோதிடர் பலன் சொல்ல ஆரம்பிப்பார். அப்ப இவரு எழுதி கொடுத்துட்டார் இல்லையா, அவர் பலன் சொல்லும் போது இவரு அதை கேட்டுக்கிட்டே இருப்பார், கவனிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த கவனிக்கிறதுலதான் அவர் ஜோதிடராக முடியுமே தவிர அதை கவனிக்கவில்லை என்று சொன்னால் இவர் கணிச்சு மட்டும் கொடுத்துட்டு உட்கார்ந்து வேற முன்னாடி ரூம்ல கணிச்சு கொடுத்துட்டு
இவர் உள்ள ரூம்ல பலன் சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுங்க, இவர் ஜோதிடராகவே ஆகவே மாட்டார். அவர் கடைசி வரைக்கும் அந்த கணித கணக்கு போடக்கூடிய அசிஸ்டண்டா தான் இருக்க முடியுமே தவிர ஜோதிடராக மாற முடியாது. ஆனால் பழைய காலத்து ஜோதிடர்கள் எல்லா பேரும் பாத்தீங்கன்னா வயசானவர் உட்கார்ந்துருப்பாரு. இந்த அசிஸ்டண்ட் அவருக்கு கீழே கீழே ஒரு சின்ன அந்த எழுத்து மேஜையை வச்சு அவர் உட்கார்ந்துருப்பார். அவர் பலன் சொல்லும் போது இவர் அடுத்தவங்களுக்கு கணக்கு போடுறது பண்ண மாட்டார் பண்ண மாட்டார். அவர் பலன் சொல்லும் போது என்ன சொல்றாரு, இந்த திசை நடக்குது, இந்த புத்தி நடக்குது, இந்த திசாகாரகன் உங்களுக்கு லக்கணத்துக்கு எதுல இருக்கு, எந்த இடத்துல இருக்கு, என்ன பார்வைப்படுது, எதோட சேர்ந்து இருக்கு, அப்படி இருக்கிறதுனால என்ன நடக்கும், அது நடக்கும்போது அந்த புத்தி அந்த திசையினுடைய அந்த பலனை அது எவ்வளவு உயர்த்துமா, அதை கெடுக்குமா, எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு அப்படியே சொல்லுவார் பாருங்க. அவர் ஒவ்வொன்றா சொல்லும்போது இவர் கேட்டுக்கொண்டே இருப்பார். கேள்வி ஞானத்தில் அவர்கள் ஜோதிடராக மாறுகிறார்களே, அவர்களால் தான் பலன் சொல்ல முடியும். இப்போ நீங்க இந்த யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வர்றவங்க பலன் சொல்லக்கூடியது அப்படின்னா, அந்த பலன் அப்படிங்கிறது அவங்க நல்லா கணிப்பாங்க, கணிதம் கணிப்பாங்க. கிளாஸ் நடந்துச்சுன்னா நல்லா நடத்துவாங்க. ஆனால் பலன் சொல்றதுல அவ்வளவு திறமையாக சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா, இந்த பலனை எல்லாம் அப்படியே கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டா என்ன, கம்ப்யூட்டரைஸ் பண்ணி இது இப்படி இருந்தா இப்படி இப்படி இப்படின்னு சொல்லும் போது இது இப்படி இருக்கும்போது இந்த பலன் அப்படின்னு சொல்லி அதை கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டோம்னா வந்துரும்ல, அதே சொல்லிரும்ல. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது முடியாது. அது ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, இதுல பல்வேறு கோணங்கள்ல அவர் மாற்றி மாற்றி சொல்லுவார். அப்ப அனுபவம் தான் இங்கு முக்கியம். அதனால இப்ப நம்ம கிளாஸும் அப்படிதான், நம்ம திரும்ப 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 அதை சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு என்ன ஒவ்வொரு தரையும் சொன்னதையே திரும்பி திரும்பி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்ப கேட்கத்தான் இது நமக்கு அது ஒரு பிராக்டிக்கலாக வரும் அப்படிங்கிற அடிப்படையில இதை நீங்க திரும்ப 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 கேளுங்க. இப்ப ஆட்சி, மேசமும் விருச்சிகமும் செவ்வாய் ஆட்சி, அப்படியே நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த 2 கட்டமும் வரணும். அங்க செவ்வாய், அதுதான் அது சொந்த வீடு, அப்படி வரணும். ரிஷபமும் துலாமும், இப்ப நான் அதுக்காக மெதுவாக சொல்றேன். ரிஷபம் துலாம் அந்த 2 வீடும் சுக்கிரன் ஆட்சி ஆட்சி. அடுத்தது மிதுனமும் கன்னியும் புதன் ஆட்சி. கடகம் சந்திரன் ஆட்சி. சிம்மம் சூரியன் ஆட்சி. மீனம் தனுசு குரு ஆட்சி. மகரம் கும்பம் சனி ஆட்சி. இப்ப இது ஆட்சி வீடுன்னு வச்சிட்டோம். இப்போ இந்த ஆட்சி என்பதுக்கு எவ்வளவு பலம் ஆட்சியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எவ்வளவு பலம் கொடுக்கலாம் அப்படிங்கன்னா, ஒரு 50% அது பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு கொடுக்கலாம். சார் என்ன சார், அது சொந்த வீட்டுல இருந்தாலே 50% தான் பலனா? ஆமாம், சொந்த வீட்டுல இருக்கிறதுக்கு 50% தான் அதுக்கு பலம். அப்ப அதை விட பலமா இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கிறதா? ஆமாம். ஒவ்வொரு கிரகமும் வேறு சில வீடுகளில் போயிருக்கும். இப்போ செவ்வாயினுடைய வீட்டுல போய் சூரியன் இருக்கும். இப்ப சித்திரை மாசம் சூரியன் எங்க இருக்கும்? மேசத்துல இருக்கும். மேசம் யாருடைய வீடு? செவ்வாயினுடைய வீடு. ஆனால் என்னாச்சு, சூரியன் அங்க இருக்கு. இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் மாறி மாறி இருக்கும் இல்லையா? அந்த மற்ற ஆட்சி வீடு இல்லாமல் மற்ற வீடுகள்ல இருக்கும்போது இந்த கிரகங்கள் இன்னும் அதிகமான வலுவை பெறுகிறது. அது மாதிரி வர்றதுதான் உச்சம் என்று சொல்கிறோம். இந்த கிரகங்கள் எந்த இடத்தில் உச்சமாகிறதோ அந்த இடத்தில் உச்சமாக இருந்தால் அது 100% பலமாக இருக்கிறது என்றார். அப்ப இப்ப உங்களுக்கு உடனே இப்ப மனசுல என்ன தோணும்? ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே எத்தனை கிரகம் ஆட்சியா இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னு முதல்ல சொன்னோம் இல்லையா? இப்ப நம்ம மனசு என்ன சொல்லுது? எத்தனை கிரகம் உச்சமா இருக்கு அப்படின்னு பார்க்கணும்.
அப்படின்னு தோணுதா? ஆமா. உச்சமா இருக்கும்போது 100% அது அப்படியே பலனை கொடுக்கும். கொடுக்கும். இப்போ 9 கிரகங்கள், இப்ப ராகு கேதுவ கூட விட்டுருங்க. 7 கிரகமும் 7 கிரகத்துல ஒரு 5 கிரகம் உச்ச வீட்டுல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும் அந்த ஜாதகம்? 5 கிரகம் உச்ச வீட்டுல இருந்தா, அதான் அப்படி இருக்கும்போது பிறக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப ரேர். ரொம்ப ரேர். சரி. அப்ப உச்சம் என்று சொன்னால் அது 100%. இப்ப அந்த உச்ச வீடு என்பது எப்படி, எங்க அப்படின்னு பார்க்கணும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம பார்ப்போம். இப்ப பாருங்க, சூரியனுக்கு உச்ச வீடு எது என்று சொன்னால், மேசம் என்பது சூரியனின் உச்ச வீடு. மேசத்துல சூரியன் உச்சம். அது எங்க ஆட்சி? சிம்மத்தில் ஆட்சி. அது சொந்த வீடு. அது மேச ராசியிலே சூரியன் உச்சமாகும். சரி. உச்சத்துக்கு எத்தனை பர்சன்ட்? 100% பலன். இப்போ அப்படியே நம்ம இன்னொன்னையும் பார்த்துடணும். உச்சம் என்பதை பார்க்கிறோம் இல்லையா, அப்படியே நீச்சம் என்பதையும் பார்த்தோம். ஒரு கிரகம் சொந்த வீட்டில் இருந்தால் ஆட்சி பெறும், ஒரு இடத்தில் உச்சம் பெறும். அந்த உச்சம் பெறக்கூடிய அந்த ராசிக்கு நேர் 7வது ராசியில அதே கிரகம் நீச்சம் ஆகும். அப்ப உச்சம் நீச்சம் என்று சொன்னால் இந்த எண்டுல இருந்தா உச்சம், அதே அதுக்கு ஆப்போசிட் எண்ட்ல இருந்தா நீச்சம். சரி, அப்ப உச்சம்னா எவ்வளவு பலன் சொல்லியிருக்கோம்? 100% பலன் சொல்லிட்டோம். நீச்சம்னு சொல்லிட்டோம்னா எத்தனை பர்சன்ட் பலன், பலம்? 0 to 5%. அதுக்கு பலமே இல்லை, அது பலம் இழந்து போச்சுன்னு அர்த்தம் நீச்சம் அப்படின்னு சொன்னா. அப்ப எதுக்கு 0ன்னு போடணுமேங்கிறதுக்காக ஒரு 5% வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். அவ்வளவுதான் அதுக்கு பலன். இப்ப மைண்ட் என்ன சொல்லுது? ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே, வாங்கின உடனே எத்தனை கிரகம் ஆட்சியா இருக்குன்னு பார்க்கணுமா? இல்ல இல்ல. எத்தனை கிரகம் உச்சமா இருக்குன்னு பார்க்கணுமா? அதெல்லாம் கிடக்கட்டும்பா. ஏதாவது கிரகங்கள் நீச்சமா இருக்கா அப்படின்னு பாரு. இதைத்தான் பார்க்கணும். நமக்கு முதல்ல எப்பயுமே மைனஸ பாரு. ஆனா நம்ம ஆளுகளுக்கு எப்பயுமே ஜோதிடத்துல பாசிட்டிவ் மட்டும் பார்க்கறது. பாசிட்டிவ் மட்டும் பார்க்கறது. இந்த ஜோசியர்களும் அப்படி ஆயிட்டாங்க. பாசிட்டிவ் மட்டும் சொல்றது, நெகட்டிவ் சொல்றதே இல்லை. சில ஜோதிடர்கள் அப்படி சொல்றாங்க. அப்படி அந்த ஜி தமிழ்ல ஒருத்தர் சொல்லுவார். அவர் பலன் சொல்லும் போது அப்படிதான் சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னு சொல்லிவிட்டு சொல்லுவாரு, நான் பாசிட்டிவா நல்லதை மட்டும்தான் சொல்லுவேன், இந்த கெட்டதெல்லாம் சொல்ல மாட்டேன், நல்லதை மட்டும்தான் சொல்லுவேன் அப்படிம்பார். அப்படிதான் சொல்லணும். இந்த கெட்டதெல்லாம் சொல்லி அவங்க மனசை இது பண்ணிடக்கூடாது, நல்லதை மட்டும்தான் சொல்லணும் அப்படிம்பார். நான் அவருக்கு முரண்படுகிறேன். நான் முரண்படுகிறேன். ஜோதிடம் என்பதில் நல்லதை தெரிந்தால் மனிதனுக்கு மமதை வந்துவிடும், ஆணவம் வந்துவிடும், தன்முனைப்பு வந்துவிடும், சோம்பேறித்தனம் வந்துவிடும். உனக்கு என்னப்பா, உனக்கு பிரமாதமா இருக்குப்பா, இன்னும் 18 வருஷம் உனக்கு சூப்பரா இருக்குப்பா, அது பாட்டு கொட்டும்பா அப்படின்னு சொன்னா இவன் என்ன பண்ணுவான்? இவன் வேலை பார்க்க மாட்டான், சோம்பேறி ஆயிடுவான், தன்முனைப்பாயிருவான், யாருக்கு அடங்க மாட்டான், யாரையும் மதிக்க மாட்டான், கண்டபடி செலவு பண்ணுவான், எல்லா வேலையும் பண்ணுவான். அப்ப இப்ப நம்ம ஜோதிடத்தின் அடிப்படை என்ன? அடிப்படை என்ன? ஒரு நல்ல திசை வருகிறது என்று சொன்னால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த திசை முடிந்த பிறகு அதுக்கு அடுத்து வரக்கூடிய திசை கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசையாகத்தான் வரும். அப்ப இந்த நல்ல திசை வருகிறது என்று சொன்னால் அடுத்து நீ ஒரு 17 வருஷத்துக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வரப்போகிறது. இப்ப என்ன செய்ய போற? என்ன செய்யணும்? அப்ப இந்த நல்ல திசையில் அந்த கஷ்டம் வராமல் தடுக்கும் வேலையை செய்ய வேண்டும் என்று யார் சொல்லிக் கொடுக்கிறாரோ அவர்தான் அவர்தான் ஜோதிடர். அவர்தான் உண்மையான ஜோதிடர்னு சொல்லணும்னு நினைச்சேன். அவர்தான் ஜோதிடர். அப்படி இல்லைன்னா ஜோதிடம் சொல்லவே கூடாது. எதுக்கு சொல்ற? எதுக்கு சொல்ற? இப்ப எப்படி ஆகிட்டாங்கன்னா, சாதகமாக சொல்பவர் சாதகர். ஜாதகத்தை சாதகமாக சாதகமாக சொல்றதுன்னா நம்ம மக்கள் என்ன சொல்றாங்க? அப்படியே அப்படி
நல்ல பாசிட்டிவா மட்டும் சொன்னோம்னா டக்குன்னு 1000 ரூபாய் கொடுத்துட்றாங்க. நெகட்டிவா சொன்னோம்னா அவங்க காசு கொடுக்க மாட்டாங்களே. பணத்துக்காக ஜோதிடம் பார்க்க கூடாது. கூடாது. ஜோதிடம்ங்கிறது அவருக்கு வாழ்க்கையில் வழிகாட்ட வேண்டும். வழிகாட்ட வேண்டும். அவர்களுக்கு ஆணவத்தை கூட்டி விடவும் கூடாது. கஷ்டத்துக்கு இருக்கும்போது கஷ்டத்துக்கு நமக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். இருக்க வேண்டும். சரி. அப்ப நீச்சம், உச்சம், நீச்சம் என்பது ரெண்டும் அப்படியே அதனுடைய நேர் எதிர் வீட்டில் இருக்கும். நேர் எதிர் வீடுனா 7வது இடம். நீ மேசத்துல இருந்து எண்ணி பாருங்க. மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, சிம்மம், கன்னி, துலாம். 7வது வருதா? அதாவது மேசத்திலிருந்து எண்ணணும். எண்ணி பாருங்க. 7வது வீடாக வருவது அதுக்கு நேரா அப்படி கோடு போட்டீங்கன்னா நேரா வரும். அந்த இடத்தில் அப்ப துலாமில் சூரியன் நீச்சம். துலாமில் சூரியன் நீச்சம். இப்ப பாருங்க, யாருக்கெல்லாம் நீச்சமா இருக்கும் நீங்க டக்குன்னு இப்ப சொல்லிடலாம். எப்படி? மேசத்துல சித்திரை மாசமா? சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி. ஐப்பசி மாதம் எந்தெந்த குழந்தையெல்லாம் பிறக்கிறதோ அந்த குழந்தைக்கெல்லாம் சூரியன் நீச்சமாகத்தான் இருக்கும். சித்திரை மாதம் எந்தெந்த குழந்தையெல்லாம் பிறக்கிறதோ அந்த குழந்தைகளுக்கு சூரியன் உச்சமாகத்தான் இருக்கும். ஆவணி மாதம் எந்தெந்த குழந்தைகள் எல்லாம் பிறக்கிறதோ அந்த குழந்தைகளுக்கு சூரியன் ஆட்சியாகத்தான் இருக்கும். இப்ப அப்படி புரியுதான்னு பாருங்க. நான் அதுக்காக ரொம்ப மெதுவா போறேன், ரொம்ப ஸ்லோவா போறேன். உங்களுக்கு ஆரம்ப ஐயா 3 வாரமா கிளாஸ் கட 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 கடன்னு அவரு 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 ரொம்ப ஸ்பீடான ஆளு. ரொம்ப ஸ்பீடா நடத்திட்டாருன்னு நினைக்கிறேன். சொன்னார், என்கிட்ட கூட சொன்னார், ஐயா நான் ரொம்ப வேகமா நடத்திட்டேன் அப்படின்னு. அவர் எங்கள்கிட்ட பேசும்போதே வேகமா தான் பேசுவார். கொஞ்சம் வேகமானவர், வயசு கூட, என்னை விட 2 வயசு கூட. ஆனா இன்னமும் நல்ல துடிப்பானவர், வேகமானவர். நிறைய விஷயம் வச்சிருப்பாரு, ஆனா கட 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 கடன்னு சொல்லிடுவார். இப்போ நாம புரியறதுக்காக மெதுவா போறோம். சரி. அப்ப இப்ப சூரியன் தெரிஞ்சுட்டா? சூரியன் மேசத்தில் உச்சம், துலாமில் நீச்சம், சிம்மத்தில் ஆட்சி. இது 3ஐயும் முதல்ல தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு மேல சில இதெல்லாம் இருக்கு. அது அப்புறம் பார்ப்போம். சரி, சூரியன் பார்த்தாச்சா? அடுத்து சந்திரனை பார்த்துருவோமா? சந்திரன். சந்திரன் எங்கு ஆட்சி? கடகத்தில் ஆட்சி. இப்ப எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும். கடகத்தில் சந்திரன் ஆட்சி. ரிஷபத்தில், மேசத்துக்கு அடுத்த கட்டம், ரிஷபத்தில் சந்திரன் உச்சம். ரிஷபத்தில் சந்திரன் உச்சம். அப்ப சூரியனும் சந்திரனும் அடுத்தடுத்த வீட்டுல உச்சமாகும். ஏன்னா சூரியனும் சந்திரனும் நம்ம இந்த 9 கோள்கள்ல சூரியனும் சந்திரனும் தனித்தன்மை வாய்ந்தது, அது நமக்கு தெரியும். சூரியன் உயிர்காரகன், ஆன்மகாரகன். சந்திரன் மனோகாரகன். அது அப்ப அது உச்சமாகிறது ரெண்டும் அடுத்தடுத்த வீட்டுல ஆகுது. மேசத்துல சூரியன் உச்சமாச்சுன்னா அடுத்த ரிஷபத்துல சந்திரன் உச்சமாகிறது. அப்ப நேர 7ஆம் இடம் விருச்சிகம். விருச்சிகத்தில் என்னாகும்? சந்திரன் நீசமாகும். சந்திரன் நீசமாகும். அப்ப சூரியன் சந்திரன் பார்த்தாச்சா? சரி, அதுக்கு அடுத்து அடுத்து எது பார்ப்போம்? இப்போ சுக்கிரன் பார்ப்போம். சுக்கிரன். சுக்கிரன் எங்கு ஆட்சி? ரிஷபத்திலையும் துலாமிலையும் அது ஆட்சி வீடு. 2லையுமே ஆட்சி வீடு. உச்ச வீடு எதுன்னு சொன்னா மீனத்தில் சுக்கிரன் உச்சம். மீனத்தில் சுக்கிரன் உச்சம் அப்படின்னா அது எங்க நீசமாகும்? கன்னியில சுக்கிரன் நீசமாகும். கன்னியில் சுக்கிரன் நீசமாகும். இப்ப இதெல்லாத்தையும் நீங்க ஒரு கட்டம் போட்டு வச்சு நீங்க அதுல குறிச்சுக்கலாம். இது ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதில்லை. நீங்க ஒரு எந்த பஞ்சாங்கம் வச்சிருந்தீங்கனாலும் அந்த பஞ்சாங்கத்துல
இந்த முழு கட்டத்தையும் போட்டு மேசத்துல என்னென்ன கிரகம் என்னென்ன நிலையில இருக்குன்னு அவங்க போட்டுருவாங்க. அதை நீங்க எல்லா பஞ்சாங்கத்திலையுமே பார்த்துக்கலாம். இப்ப மேசம்னு எடுத்து அந்த கட்டத்தை பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாங்கத்தில் என்ன போட்டிருக்கோம்? சூரியன் உச்சம்னு போட்டிருக்கோம், சந்திரன் சமம்னு போட்டிருக்கோம், செவ்வாய் ஆட்சின்னு போட்டிருக்கோம், புதன் சமம்னு போட்டிருக்கோம், குரு நட்புன்னு போட்டிருக்கோம், சுக்கிரன் சமம்னு போட்டிருக்கோம், சனி நீசம்னு போட்டிருக்கோம், ராகு கேது பகைன்னு போட்டிருக்கோம். இப்ப எல்லா கிரகமும் இந்த இடத்தில் என்ன ஆகும் என்று பஞ்சாங்கத்துல இருக்கும் இருக்கும். இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம். நீங்க எடுத்து பார்க்கணும்னா பஞ்சாங்கத்துல பார்த்துக்கலாம். சரி, அப்ப சுக்கிரன் மீனத்தில் உச்சம், கன்னியில் நீச்சம். சரி, அடுத்தது சனி. சனி எங்கு உச்சம் என்று பார்த்தால், இப்போ இந்த சூரியனும் சனியும் ஒன்னோட ஒண்ணு மாத்திக்கிறோம். இந்த சூரியன் எங்க நீசமாகுதோ, எங்க துலாம்ல நீசமாகுது சூரியன், அந்த இடத்துல சனி உச்சமாகும். அப்படின்னா சூரியன் உச்சமா இருக்கக்கூடிய மேசராசியில அது நீசமாயிரும். அப்ப சனி துலாமில் உச்சம், மேசத்தில் நீச்சம் என்று ஆகும். சரி, இப்ப அடுத்து என்ன பார்த்தோம்? சுக்கிரன் பார்த்துட்டோம், சனி பார்த்துட்டோம். இப்போ இந்த சுக்கிரனுக்கு பக்கத்திலேயே வர்றத இன்னொன்னையும் பார்த்துருவோம். இப்ப சுக்கிரன் வந்து மீனத்துல உச்சமாயி கன்னியில என்ன ஆகுது? நீச்சமாகுது. புதன் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கன்னியில உச்சமாகி மீனத்துல நீசமாகும். இது ரெண்டும் ஒண்ணு மாத்திக்கிறோம். இது மாதிரி இது இந்த ஒண்ணு மாத்திக்கிற மாதிரி இருக்கிற கிரகங்கள் 3 செட்டு அப்படி வரும். அதுல இந்த சுக்கிரனும் புதனும் என்ன ஆகும்? மீனத்துல சுக்கிரன் உச்சமாகும், புதன் நீசமாகும். கன்னியில புதன் உச்சமாகும், சுக்கிரன் நீசமாயிரும். சரி, இப்ப அதே போல இன்னும் 2 கிரகம் மிச்சம் இருக்கு. அதுவும் அதே மாதிரி இடம் மாறி வரும். இப்போ கடகத்துல குரு உச்சமாகும், கடகத்தில் குரு உச்சமாகும் அப்படின்னா மகரத்துல நீசமாயிரும். அந்த மகரத்துல செவ்வாய் உச்சமாகும், கடகத்துல செவ்வாய் நீசமாயிரும். இப்போ இவ்வளவுதாங்க. இப்ப ராகு கேது அது இப்போதைக்கு வேண்டாம். ராகு கேது வந்து விருச்சிகத்தில் உச்சம்ங்கிறது மட்டும்தான், அதுக்கு நீச்சமெல்லாம் கிடையாது. அது அது சில ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, சில ஜோதிடர்கள் சொல்றது இல்லை. சரி, அதனால அதை இப்போதைக்கு வேண்டாம், விட்டுருவோம். ஆக இப்போ இந்த உச்சம், நீச்சம், ஆட்சி இது 3ம் இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப பாருங்க, திரும்பி ஒரு தடவை பார்த்துருவோம். சூரியன் மேசத்தில் உச்சம், துலாமில் நீச்சம். அதை அப்படியே திருப்பி பார்த்துங்க. துலாம்ல சூரியன் நீசமாகிற இடத்துல சனி உச்சம், மேசத்தில் சனி நீசம். சரி, அதே போல மீனத்தில் சுக்கிரன் உச்சம், கன்னியில் சுக்கிரன் நீசம், கன்னியில புதன் உச்சம், மீனத்தில் புதன் நீசம் 2. அதே போல கடகத்தில் குரு உச்சம், மகரத்தில் நீச்சம், குரு நீச்சம். மகரத்துல செவ்வாய் உச்சம், கடகத்துல செவ்வாய் நீசம். இது 3 2 2 6 கிரகம் வந்துருச்சு இல்லையா? 2 மாறி மாறி வந்துருச்சு. அடுத்து சந்திரன் ரிஷபத்துல உச்சம், 7 கிரகம் வந்தாச்சு. அப்ப இப்ப இந்த உச்சத்துக்கு 100% பவர், நீச்சத்துக்கு பவர்லெஸ், பவரே இல்லை. ஆட்சியாக இருந்தால் 50% பவர். இப்ப இதை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதுக்கு இடையில ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த 2 இடம் வருது இல்லையா? இப்ப செவ்வாய்க்கு 2 இடம் ஆட்சி வீடு வருது, சுக்கிரனுக்கு 2 வீடும் வருது, புதனுக்கு 2 இடம் வருது.
குருவுக்கு 2 இடம் வருது, சனிக்கு 2 இடம் வருது. இப்ப 2 இடம் ஆட்சியா இருக்கு இல்லையா? 2 இடமும் ஆட்சி. ஆட்சின்னா, இப்போ செவ்வாய் ஆட்சி எங்க அப்படின்னு சொன்னோம்னா, மேசத்திலையும் ஆட்சி தான், விருச்சிகத்திலையும் ஆட்சி தான், 2 இடத்துலையுமே ஆட்சி தான். இப்ப 2 இடத்துலையுமே அதே பவர் தானா? 50% 50% பவர் தானா? அப்படிங்கும்போது, அதுல ஒரு டிஃபரன்ஸ் அத பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 இடம் ஆட்சியா இருக்கிறதுல, ஒரு இடம் வந்து கொஞ்சம் பவர் ஜாஸ்தி, இன்னொரு இடம் கொஞ்சம் பவர் கம்மி. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்கங்கிறதெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய ஞானம். அப்ப 2 இடத்துல ஆட்சியா இருக்கிறதுனால, 2யுமே ஆட்சி 50% பவர் அப்படின்னு எடுத்துக்காம, அந்த 2 இடத்துல ஒரு இடம் வந்து 75% பவராகவும், இன்னொரு இடம் வந்து 50% பவராகவும் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அப்ப அந்த 2 ஆட்சியில ஒரு ஆட்சி இடம் வந்து அதுக்கு பேரு 75% இருக்கிற இடத்துக்கு பேரு மூலத்திரிகோணம்னு பேரு. அதுக்கு பேரு மூலத்திரிகோணம். அது பெரும்பாலும் எப்படி அமையும் அப்படின்னு சொன்னா, நீங்க இப்ப இந்த 2 இடம் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் இருக்கு இல்லையா? அந்த 2 இடங்கள் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஆண் ராசியில இருக்கும், இன்னொன்னு பெண் ராசியில இருக்கும். ஒரே ராசியில வராது. நீ ஆண் ராசி, பெண் ராசி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். மேசத்துல ஆரம்பிக்கணும். மேசத்துல ஆரம்பிச்சா ஆண், மேசத்துல ஆண், ரிஷபத்துல பெண், மிதுனத்துல ஆண், கடகத்துல பெண், சிம்மம் ஆண், கன்னி பெண், துலாம் ஆண், விருச்சிகம் பெண், தனுசு ஆண், மகரம் பெண், கும்பம் ஆண், மீனம் பெண். அப்ப ஒன்னோட ஒண்ணு மாறி மாறி ராசி வருது இல்லையா? நீங்க நல்லா பாருங்க. இந்த 2 இடம் அது வச்சிருக்கிறது இல்லையா? ஒண்ணு ஆண் இடத்துல இருக்கும், இன்னொன்னு பெண் இடத்துல இருக்கும். இப்ப மேசத்தை பார்ப்போம். மேசத்துக்கும் விருச்சிகத்துக்கும் செவ்வாய் இருக்கு இல்லையா? இதுல மேசத்துல மேசம்ங்கிறது ஆண் ராசி. அப்ப அங்க ஆண் ராசியில ஆட்சி ஆகுது. விருச்சிகம் வந்து பெண் ராசியா மாறிடுது. அப்ப அதுல ஆண் ராசியில் ஆட்சியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அது அங்க இருந்தா அது மூலத்திரிகோணம்னு பேரு. அப்ப செவ்வாய் மேசத்தில் ஆட்சியாக இருக்கும்போது அது மூலத்திரிகோணமாகி 75% பவரா இருக்கும். அதே விருச்சிகத்துல இருந்துச்சுன்னா 2மே சொந்த வீடு தான். ஆனா விருச்சிகத்துல அதுக்கு 50% தான் பவர், மேசத்துல அதுக்கு 75% பவர். இப்படி பார்க்கணும். அதே மாதிரி சுக்கிரன் எடுத்துக்குவோம். சுக்கிரன் எடுத்துட்டோம்னா ரிஷபம் வந்து பெண் ராசி, துலாம் வந்து ஆண் ராசி. அப்ப இந்த சுக்கிரன் வந்து ரிஷபத்துல 50% பவர், ஆட்சி பவர் தான். அதே இது துலாம்ல அது மூலத்திரிகோணம் என்று 75% பவரா மாறி. இது மாதிரி அது ஒவ்வொரு கிரகமும் அதனுடைய ஆண் வீட்டுல, ஆண் ராசி வீட்டுல மூலத்திரிகோணமா மாறும். அதே மாதிரி குரு பார்ப்போம். குரு தனுசு, மீனம் இந்த 2 இடத்துக்கு அது சொந்த வீடு. இப்ப இதுல தனுசு வந்து ஆண் ராசி, மீனம்ங்கிறது பெண் ராசியா இருக்கு. அப்ப தனுசு வீட்டுல இருக்கும்போது குரு மூலத்திரிகோணமாகி 75% பவர் கிடைக்கும். அதே இது மீனத்துல இருந்தா 50% தான் பவரா இருக்கும். சனி, சனி மகரம், கும்பம். மகரம் ஆண் ராசி, மகரம் பெண் ராசி, கும்பம் ஆண் ராசி. அப்ப கும்பத்துல மூலத்திரிகோணம். அப்ப கும்பத்துல சனி இருக்கும்போது அது ஆட்சியாக இருந்தால் அது பவர் ஜாஸ்தி, மகரத்தில் இருக்கும்போது பவர் கம்மி. சரி, இப்ப இதே மாதிரி புதன் பார்க்கணும் இல்லையா? புதனுக்கு மட்டும் ஒரு வித்தியாசம் வரும். இந்த புதன்ல ஆண் ராசிங்கிறது என்னன்னா மிதுனம், அங்கதான் ஆண் வரும். இதே கன்னி வந்து பெண் ராசியா வரும். ஆனா இந்த புதன் மட்டும் பெண் ராசியில என்னாகும்? மூலத்திரிகோணமாக மாறும். அது அங்க இருக்கும் போதுதான் மூலத்திரிகோணம் என்று வருகிறது. இந்த புதனுக்கு மட்டும் ஒரு விசேஷமா இருக்கும் மூலத்திரிகோணம். அது அதை அப்புறம் பார்ப்போம். அதுக்கு அடுத்து சூரியனை பார்த்துடலாம். சூரியன் அதுக்கு ஒரே வீடு தானே, ஒரே வீடு தான். அந்த வீடு ஆணா பெண்ணா? அது ஆண் ராசி. சூரியனுக்கு அது சிம்மம் வந்து ஆண் ராசியா இருக்கு இல்லையா? அதனால அதுதான் மூலத்திரிகோணமாகவும் இருக்கும்.
அப்ப அதுக்கு மூல திரியோணமும் ஒண்ணுதான், ஆட்சி வீடும் ஒண்ணுதான். அப்ப சூரியன் ஆட்சியா இருந்தா அதுக்கு டைரக்டா நம்ம 75% பவர் கொடுத்துடலாம். மற்ற இந்த ரெண்டு ரெண்டு இருக்கிறதுக்கெல்லாம் எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி 75 50 நம்ம பார்க்கணும். ஆனா சூரியனுக்கு மட்டும் டைரக்டா 75% ஆட்சி ஆச்சுன்னா. அதே மாதிரி சந்திரன் வந்து இப்போ கடகத்துல ஆட்சியா இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு வீடு தான். ஆனால் அது எங்க போய் மூலத்திரிகோணம் ஆகுதுன்னா ரிஷபத்துல மூலத்திரிகோணமா மாறுது. ஏற்கனவே ரிஷபத்துல அது உச்சமாவும் இருக்குது. இப்ப பாருங்க, சந்திரன் எந்த வீட்டுல உச்சமா இருக்கோ அந்த வீட்லயே மூலத்திரிகோணமாவும் இருக்கு. சார் அப்ப அப்ப என்ன பண்றது? உச்சத்துக்கு ஒரு 100%, மூலத்திரிகோணத்துக்கு 75%, 175% வச்சுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். வரும். அதாவது 100% உச்சத்துக்கு இருக்கக்கூடிய பவர் இந்த சந்திரனுடைய உச்சம் மட்டும் இன்னும் கொஞ்சம் அதை விட நல்ல பவர்ஃபுல்லான உச்சம் அப்படின்னு எடுத்துக்கலாம். 175ன்னு வச்சுக்கிட்டாலும் சரி. அப்ப அந்த சந்திரனுக்கு அது பவர் ஜாஸ்தி. அதே போல இந்த புதன் இருக்கு பாருங்க. புதன் எங்க உச்சமாகுது? அது எந்த இடத்துல? கன்னியில தான் உச்சமாகுது புதன். இப்போ அந்த கன்னி தான் ஆட்சி வீடு. ஆட்சி வீட்டிலேயே தான் உச்சமா ஆகுது. ஆட்சியாவும் இருக்கு, உச்சமாகுது. இப்ப அதே இடம் தான் மூலத்திரியோணமாவும் ஆகுது. இப்ப புதனுடைய பவர் எப்படி இருக்கு பாருங்க. அது ஆட்சி வீடு, அதே மூலத்திரிகோணமாவும் மாறுது, அது உச்சமாவும் மாறுது. அப்ப புதன் வந்து கன்னியில இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அதனுடைய பவர் என்ன? உச்சத்துக்கு ஒரு 100%, மூலத்திரிகோணத்துக்கு 50%. அது ஆட்சிங்கிறது ஆட்சி இருக்கிற வீட்டில தானே மூலத்திரிகோணம் வரும். சந்திரன் ஒண்ணுதான் வேற வீட்டுல வரும். மற்றெல்லாம் ஆட்சி இருக்கிற வீட்டுல தான் வருது. அப்ப இப்ப இந்த புதனுக்கும் சந்திரனுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா அது அந்த உச்சமாகிற வீட்டுல மூலத்திரிகோணமும் ஆகிறதுனால ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இது என்ன இந்த சந்திரனுக்கும் புதனுக்கு மட்டும் இப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது இந்த புதன் வந்து சூரியனுக்கு பக்கத்துல சுத்துறது. இது பூமிக்கு பக்கத்துல சுத்துறது இந்த சந்திரன். ஆனால் வேகமா சுத்துறதுனால இந்த ரெண்டுடைய அந்த மூமெண்ட் மட்டும் கொஞ்சம் மாறி மாறி வரும். மாறி மாறி வரும். ஏற்கனவே ஆறுமுகையா சொல்றப்ப ஒன்று சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன், போன வாரம். ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. இந்த புதன் மட்டும் இப்போ சூரியனை வளச்சுழலா எல்லா கிரகமும் சுத்துது இல்லையா? தன்னைத்தானே வளச்சுழலாக சுற்றி கொண்டு சூரியனையும் வளச்சுழலாக சுற்றும். ஆனா அந்த புதன் மட்டும் தன்னைத்தானே இடச்சுழலாக சுற்றி கொண்டு சூரியனை வளச்சுழலாக சுற்றும். போன தடவை சொல்லியிருப்பார் அவர். அப்ப இந்த புதனுக்கும் சந்திரனுக்கு மட்டும் ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு. அது வேகமாக நகரக்கூடிய கிரகங்கள் இந்த ரெண்டு தான். சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அது சூரியனுக்கிட்ட ரொம்ப வேகமா நகழுது. இது சந்திரனுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இப்ப நம்ம எல்லாத்தையும் நம்ம பூமியில இருந்து தானே பாக்குறோம். நம்ம பூமியை சுத்திட்டு வர்றது சந்திரன். நம்ம பூமியிலிருந்து பார்க்கும்போது இந்த ரெண்டுக்கும் கொஞ்சம் பவர் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப அந்த புதன் உச்சமாகிற இடத்துல மூல திரிகோணமும் ஆகி ரொம்ப பவர்ஃபுல்லான இடம். அதே போல சந்திரன் ரிஷபத்துல ரொம்ப பவர்ஃபுல்லான இடம். அப்ப இந்த ரிஷப ராசிக்காரங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ரிஷப ராசினா அவங்களுக்கு எங்க இருக்கும் சந்திரன்? சந்திரன் எந்த ராசியில் இருக்கோ அதான அவங்க ராசி. அப்ப ரிஷப ராசி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு சந்திரன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ரிஷபராசிக்காரங்களுடைய அந்த மனம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் மனம். அவங்க அவங்கள பார்த்தாலே ஓரளவுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். அப்ப அந்த ரிஷப ராசிக்கும் அந்த சந்திரன் பவர், அதே போல புதன் வந்து கன்னியில இருந்தால் அது அதனுடைய பவர் ஜாஸ்தி. இப்போ இந்த கிரகங்களுடைய ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி பார்க்கிறோம்.
இப்ப நம்ம என்னென்ன பார்த்துட்டோம்? உச்சம் பார்த்துட்டோம் 100%. மூலத்திரியோணம் 75%, ஆட்சி 50%. இது வந்து ஆட்சியில இருக்கக்கூடிய 2 வீட்டுல ஒன்னு மூலத்திரியோணம், ஒன்னு ஆட்சின்னு வச்சு 75%, 50% பார்த்துட்டோம். நீச்சம்ங்கிறது 0 அப்படின்னு பார்த்துட்டோம். இது இல்லாம மற்ற இடங்கள்ல இந்த கிரகங்கள் இருந்தால் அது எப்படி இருக்கும்? ஒண்ணு இந்த மாதிரி இல்லைன்னா வேற எங்க இருக்கும்னா, நட்பாக இருக்கும், சமமாக இருக்கும், பகையாக இருக்கும். இப்ப இந்த இடம் போக மற்ற இடங்கள்ல அந்த மாதிரி இருக்கும். இப்ப இப்ப ஒரு கிரகத்தை எடுத்துக்குவோம். இப்போ செவ்வாய்ன்னு எடுத்துட்டோம்னா, மேஷத்துல மூலத்திரிகோணம், விருச்சிகத்துல ஆட்சி, அதே மகரத்துல உச்சம். இந்த 3 இடம் போயிடுச்சு இல்லையா? 3 இடம் போயிடுச்சு. இன்னொன்னு நீச்சம், 4 இடம் போயிடுச்சு. மீதி இடங்கள்ல இருக்கிறப்ப அது என்ன ஆகும்? மீதி இடம் 8 இடம் இருக்கு இல்லையா? அதுகள்ல இந்த 3ல ஏதாவது ஒரு நிலையில் அது இருக்கும். நட்பாக இருக்கும், சமமாக இருக்கும், பகையாக இருக்கும். இது நட்பாக இருந்தால் 40% பவர், சமமாக இருந்தால் 20% பவர், பகையாக இருந்தால் 10% பவர். இது நம்ம அந்த பஞ்சாங்கத்துல பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். இப்ப இந்த செவ்வாய் எங்கெங்க எப்படி இருக்கு அப்படின்னு. இப்ப ஒரே ஒரு செவ்வாயை மட்டும் பார்ப்போம். இப்ப மேஷத்துல வந்து அந்த செவ்வாய் ஆட்சி பிளஸ் மூலத்திரியோணம் வந்துருச்சா? ரிஷபத்துல செவ்வாய் என்னவா இருக்கு? சமமாக இருக்கு. மிதுனத்துல பகை, கடகத்துல நீச்சம், அதை இப்ப நம்ம பார்த்துட்டோம். சிம்மத்துல செவ்வாய் வந்து நட்பு, அதே கன்னியில பகை, துலாம்ல சமம், விருச்சிகத்துல ஆட்சி, அது நமக்கு ஏற்கனவே தெரியும். தனுசுல நட்பு, மகரத்துல உச்சம், கும்பத்துல சமம், மீனத்துல நட்பு. இப்போ இந்த நட்பு சமம் பகை, இப்ப பொதுவா அந்த நட்பு சமம் பகை அப்படிங்கிறதெல்லாம் பொதுவா வந்து ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த 3 அதிகமா பார்க்கறது இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு மீடியமான பர்சன்டேஜ். அது எப்ப பார்ப்போம் அப்படின்னா, இப்போ இப்போ ஏதாவது ஒரு திசை ஒரு புத்தி நடக்குதுன்னு வச்சுப்போம். அந்த திசை புத்தி நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த பர்டிகுலரா அந்த திசை நடத்தக்கூடிய அந்த கிரகம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? அப்ப பார்க்கும்போது அது முதல்ல உச்சமா இருக்கா, ஆட்சியா இருக்கா, நீச்சமா இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு இதுல இல்லைன்னா நட்பாவது இருக்கா, சமமா இருக்கா, இது பார்ப்போம். அந்த திசாபுத்திகள் நடக்கும்போது அந்த திசைக்கு பலன் சொல்லும் போது அதை பார்ப்போம். ஆனால் மற்றதெல்லாம் ஜாதகத்தை பார்த்த உடனே நமக்கு கண்ணுக்கு முன்னாடி என்ன தெரியணும்? அந்த உச்சம், ஆட்சி, மூலத்திரிகோணம், நீச்சம், இது முதல்ல பார்த்துடணும். சில பேர்லாம் சொல்லுவாங்க ஜாதகத்தை பார்த்த உடனே இவருக்கு 3 கிரகம் ஆட்சி, 2 கிரகம் உச்சம் இப்படிம்பாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு 2 கிரகம் நீச்சம் அப்படிம்பாங்க. பொதுவா வந்து நிறைய கிரகம் நீச்சம் ஆகிறதுங்கிறது ரொம்ப ரேர். அப்படி ஜாதகமெல்லாம் பார்க்கறது இல்லை. பொதுவாக 2 கிரகம் நீச்சம் இருக்கும், 2 கிரகம் நீச்சம் இருக்கும். அதுக்கு மேல நீச்சம் 3 கிரகம் 4 கிரகம் நீச்சமான ஜாதகமெல்லாம் அதெல்லாம் நம்ம பார்க்கவே வரமாட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்படி ஜாதகம் இருந்துச்சுங்கன்னா அவங்க ஜோதிடர்கிட்ட வர்ற அளவுக்கே அவங்களுடைய நிலைமை இருக்காது. ஏன்னா அது மாதிரி அந்த மாதிரி ஜாதகங்களை நம்ம லைஃப்ல பார்த்தது இல்லை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னம்னா, 4 கிரகம் நீச்சமா இருக்குன்னு சொன்னோம்னா அவர் எங்க இருப்பாரு? அவர் ஜாதகமே எழுதியிருக்க மாட்டாங்க, அவர் எங்கேயாவது அலைஞ்சிக்கிட்டு இருப்பார். அப்ப 2 கிரகம் நீச்சமாக இருக்கக்கூடிய ஜாதகங்களை பார்த்திருக்கிறோம். சரி, வாழ்க வளமுடன். ஆனால் நிறைய ஜாதகங்கள்ல 2 கிரகம் ஆட்சி, 2 கிரகம் உச்சம், இது மாதிரி இந்த 4 கிரகம் 5 கிரகம் ஆட்சி உச்சமா இருக்கக்கூடிய அப்படி ஜாதகங்கள் எல்லாம் நிறைய பார்த்துருக்குறோம். அதெல்லாம் வரும் நம்மக்கிட்ட, ஜாதகம் பார்க்கறதுக்கு வரும். அதுல இந்த மாதிரி ஜாதகங்கள் வரும். ஆனா நீச்சத்துல அப்படி ஜாதகங்கள் பார்க்க முடியாது. 2 கிரகம் நீச்சமா இருக்கு ஒருத்தர் வந்தானாலே அந்த ஜோசியர் அவனை பார்த்துட்டு அந்த 2 கிரகம் நீச்சமா இருக்குன்னு வச்சுங்க, அந்த திசை
எந்த 2 கிரகம் நீசமா இருக்கோ அதுல ஒரு கிரகம் திசை நடத்தி ஒண்ணு புத்தி நடத்துதுன்னு வச்சுக்கோங்க. அவன் வந்தானாலே இந்த ஜோசியர் என்ன பண்ணுவாரு, என்னப்பா என்ன நிலைமையில வந்திருக்க, எங்க இப்ப இந்த ஜாதகர் எங்க இருக்காரு, ஆஸ்பத்திரியில இருக்காரா, ஐசியூல இருக்காரா, என்ன நிலைமையில இருக்காரு அப்படின்னு ஜோசியர் கேட்டு அப்ப இந்த இந்த பவரை வச்சு பார்த்த உடனே அந்த ஜோதிடர் வந்து அந்த ஜாதகத்தினுடைய அந்த ஒரு பிரைமரியான இதை பார்த்துருவாங்க. இப்போ இதை உங்களுக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ இதுல உடனே இப்ப இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுல உடனே நீங்க ஆகா ஓகோன்னு மமதையும் ஆகிறாதீங்க, ஐயோ அம்மான்னு பயந்துராதீங்க. இதுக்கு வேற ஏதாவது எக்ஸம்ஷன் இருக்கா, இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று இருக்கா, இதுக்கு ஏதாவது அதாவது இந்த இந்த பலனுக்கு அதை மாற்றக்கூடிய ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஒண்ணும் இல்லை. அதனால நீச்சமா இருக்குன்னு வச்சுங்க, சில பேர் நீச்சமா இருக்கக்கூடிய ஜாதகம் வரும், ஆனா நீச்சத்துக்கு 0% சொல்லியிருக்கோம் இல்லையா. சில ஜாதகங்கள்ல நீச்சமா இருக்கக்கூடிய அந்த அதே கிரகம் என்ன ஆயிரும், உச்சமா மாறும் அப்படி சில டெக்னிக்லாம் இருக்கு. அப்ப நீச்சமா இருக்கிறது நீச்சமா தான் போகும்னு அவசியம் இல்லை. நீச்ச பங்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். நீச்சம் பங்கம் ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா அது என்ன ஆயிரும், நீச்சத்தினுடைய பவரை விட்டுவிட்டு நீச்ச பங்கமாகி அது நீச்ச பங்க ராஜயோகம்னு மாறிடும், 100% பவருக்கு போயிடும். அப்படி வரும். அதெல்லாம் எப்படி பாக்குறது அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல உச்சமா இருக்கு, ஆட்சியா இருக்கு, மூலத்திரியோணமா இருக்கு அப்படிங்கிறதுனால ஆகா ஓஹோ 100% அப்படின்னும் பார்த்து ரொம்ப மமதை ஆயிட வேண்டாம். அது அது உச்சமா இருக்குது, அது லக்கினத்துக்கு எத்தனாம் இடத்துல உச்சமா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். லக்கினத்துக்கு 9ஆம் இடத்துல உச்சமா இருக்கு, ஆஹா பிரமாதம். லக்கினத்துக்கு 6ஆம் இடத்துல போய் உச்சமா இருக்கு, 8ஆம் இடத்துல போய் உச்சமா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல என்ன ஆகும், அதாவது 100% பவர்னு சொன்னோம் இல்லையா, அது நெகட்டிவ் ஆன துன்பம் 100% இருக்கும், பவரா இருக்கும். எப்படி கஷ்டம் பவர்ஃபுல்லான கஷ்டமா இருக்கும். அதனால இப்ப நம்ம 100% பவர் அப்படின்னு சொன்னோடனே இது எல்லாமே பவர் நினைச்சிடாதீங்க. அது லக்னத்தின் அடிப்படையில் அது எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்து அது நல்ல பலனாக இருந்தால் நல்ல பலன் 100%, கெட்ட இடத்துல இருந்தால் கெட்ட பலன் 100%. ஓ என்ன சார் இப்படி வேற இருக்கும். அதனாலதான் நான் சொன்னேன், ஜாதகத்தை அப்படி சும்மா மனப்பாடம் பண்ணிட்டு அப்படி பார்த்துட முடியாது. அதே நீச்சமா இருக்கிறதுனால நீச்சமா ஆயிராது. நீச்சமா இருக்கிறது நல்லா இருக்கிறது உண்டு, உச்சமா இருக்கிறது கெட்டு போறதும் உண்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகம்லாம் சொன்னாங்க, அந்த பையன் ஜாதகத்துல 3 கிரகம் உச்சம், 2 கிரகம் ஆட்சி, 3 கிரகம் ஆட்சி, 3 கிரகம் உச்சம், அப்படி ஆக ஓக பிரமாதமா அப்படி இத்தனை ஆட்சி இத்தனை உச்சம் ஜாதகத்தை பார்க்க முடியும், இப்படி ஒரு ஜாதகம் பார்க்க முடியுமா அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க. ஆனால் அந்த பையன் 34வது வயதில் இறந்து விட்டான். 2 பொம்பளை பிள்ளை, 2 சின்ன பிள்ளைய படிக்குது, ஆள் காலி, இறந்துட்டான். எங்க போச்சு அந்த ஆட்சி உச்சம். அதனால இப்ப நம்ம பவரை தான் சொல்லியிருக்கோம். இந்த பவர் நல்லதுல பவரா கெட்டதுல பவரா, இதை கண்டுபிடிக்கக்கூடிய திறமைதான் ஜோதிடத்தில் பலன் பார்க்கறது. அதனால அப்புறம் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம இதை சொன்னதை அப்படியே மனதில் அப்படியே ஒரு டயக்ராம் வரைஞ்சுக்கங்க. அடுத்து ஆட்சி உச்சம் மூலத்திரியம் இதை பார்த்த உடனே இதை கண்டுபிடிக்கிற மாதிரி உங்கள்கிட்ட யாராவது ஜாதகங்கள்லாம் இருந்துச்சுன்னா எடுத்து இது மாதிரி ஆட்சி உச்சம் ஆயிருக்கான்னு பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு என்னங்க உச்சமா இருக்க ஆகலாம் சொல்லிடாதீங்க. உச்சமா இருக்கிறது, உச்சம்ங்கிறது நல்லதுல உச்சமா கெட்டதுல உச்சமா, அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். அந்த அடிப்படையில இன்றைக்கு இந்த பாடத்தை தெரிந்து கொண்டோம். அடுத்த பகுதியிலே அடுத்த ஒரு ஞானத்தை நாம் தெரிந்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். தியானமே யோகம்.
யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளம். ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. ஐயா அவர்கள் இதுவரை சிறப்பாக இந்த அடிப்படை பயிற்சியை அடுத்த கட்டத்துக்கு நடத்திட்டு போயிருக்காங்க. இதுல ஐயா ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி மகரிஷியனுடைய தத்துவத்தோட இணைச்சு நம்ம பார்க்கணும். வேதாத்திரிய சீடர்கள் கண்டிப்பா இந்த ஜோதிட ஞானம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு நோயோ ஏதோ வந்துச்சுன்னு சொன்னா நம்ம முதல்ல இப்ப நோய் வந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட போறோம், மருத்துவத்துக்கு போறோம். அடுத்ததாக எப்ப தீரும், இப்ப எவ்வளவு காலத்துல சரியாகும் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஜோதிட போறோம். இது ரெண்டும் நம்மளுக்கு முடியாத பட்சத்துல இறைவன்கிட்ட போயிடும், ஆன்மீகத்துல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப இந்த மூணையும் சேர்த்து நமக்கு இணைச்சு சொல்லணும் அப்படின்னு மகிழ்ச்சி சொன்னதாக சொன்னாங்க. ரொம்ப சிறப்பு. அப்புறம் ஜோதிட பலன் நம்ம சரியா சொல்றதுக்கு லக்னம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஐயா சொல்லி இந்த வகுப்புல நமக்கு முக்கியமா நமக்கு தெரிஞ்சுக்கிற விஷயம் இந்த கிரகங்களினுடைய ஆட்சி, உச்சம், வேஷம், நட்பு, பகை, இந்த 5 விஷயங்களை பத்தி ஐயா தெளிவா சொன்னாங்க. ஆட்சிக்கு 50% பவர், உச்சத்துக்கு 100% பவர், நட்புக்கு 40% பவர், சமத்துக்கு 20% பவர், பகைக்கு 10% அப்படின்னு சொல்லிட்டு ஐயா இந்த மூலத்திரிகோணம் 75%, மூலத்திரிகோணம் 75% அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம இந்த நம்ம ஏற்கனவே போட்டு வச்சிருக்க கட்டத்துல நீங்க இதை போட்டு வச்சு மனசுல அதை பயிற்சி வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு ஐயா போகும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. ரொம்ப சிறப்பாக இருந்தது ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. ஐயா அவர்களை பெரிய நிலையிலிருந்து வாழ்த்திடலாம். ஜோதிட ஞானம் அடிப்படை பயிற்சி மிகவும் சிறப்பாக விளக்கிய நன்மணி ஐயா அவர்கள் வாழ்க வளங்கள். ஐயா அடுத்தது கொஸ்டின் ஆன்சர் வச்சுக்கலாமா ஐயா? இல்ல அறிவிப்புகள் சொல்லிடுவாங்க? சரி, அறிவிப்புகள் சொல்லிடுவாங்க. சரி. முக்கிய அறிவிப்புகள்: நாளை காலை 5 மணிக்கு ஆரோக்கிய தியானமும் சிந்தனை துளிகள் நிகழ்வும் நடைபெறும். நாளை மாலை 6 மணிக்கு நித்யானந்த தவமும், தவத்தினை தொடர்ந்து மருத்துவ ஆலோசனை உரை, இயற்கை மருத்துவத்தின் மூலம் எடை மேலாண்மை பற்றி டாக்டர் சுபா ரவி அவர்கள் சிறப்பாக விளக்க உரை ஆற்ற உள்ளார்கள். அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் இணைந்து பயன்பெறுவோம் மற்றும் அனைவரையும் பயன்பெற செய்வோம். நமது தமிழானந்த யோகத்தில் வெயிட் குறைக்கணுங்கிறவங்களை எல்லாம் நாளைக்கு அட்டெண்ட் பண்ண சொல்லுங்க. ஆமா, எடையை பத்தி வெயிட் கூட்டணும்னாலும் சரி, குறைக்கணும்னாலும் சரி, நாளைக்கு கிளாஸ் கூட்டணுங்கிறவங்க ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. கமலவாணி மாதிரி குறைக்கிறவங்க தான் அதிகமா இருப்பாங்க. நன்றிங்க. நமது தமிழ் ஆனந்த யோகத்தில் தினந்தோறும் காலை 5 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் நித்யானந்த தவமும், வெள்ளிக்கிழமை தோறும் ஆழ்நிலை கருமைய தியானமும், சனிக்கிழமை தோறும் ஆரோக்கிய தியானமும் நடைபெறுகிறது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் சிந்தனை உரை, மருத்துவ உரை, வாழ்வியல் சிந்தனைகள் அனைத்தும் அனுபவமிக்க முதல்நிலை பேராசிரியர்களால் சிறப்பாக நடத்தப்படுகிறது. இது குறித்து வரும் தினசரி போஸ்டர்களை அனைவருக்கும் பகிர்ந்து புண்ணியம் செய்வோம். அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் இணைந்து ஆன்மீகத்தை பெறுவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா என்னங்கய்யா கொஸ்டின் ஆன்சர் எதுவும் வச்சுக்கலாமாங்கய்யா? யாரோ கை தூக்கிருக்காங்க. ரெட்மி 10 பிரைம். வாழ்க வளமுடன். மைக் ஓபன் பண்ணிக்கங்க. மைக் ஓபன் பண்றது போல கேமரா ஓபன் பண்ணிட்டீங்க. மைக்கை தொடுங்க.
மைக்கை தொட்டிங்கன்னா ஓப்பன் ஆயிருங்க. ஓகே. சார் இப்பதான் அது ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா, இப்போ ரிஷப ராசியிலே கிருத்திகா, ரோஹிணி, மிருகஷிரம் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. ஆமா. அதுக்குள்ள சந்திரன் உச்சான்னும் போது ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் சந்திரன் உச்சம், நாட் ஃபார் கிருத்திகா அண்ட் மிருகஷிரா அப்படி சொல்றாங்களே, இது எப்படி? எப்படி எப்படி சொல்றீங்க அந்த இடத்துல? இப்போ ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் சந்திரன் உச்சம், நாட் ஃபார் சரி. கிருத்திகா அண்ட் மிருகஷிரா அப்படி சொல்றாங்க. அது கரெக்டா? அதாவது ஜோதிடத்துல அப்படி இல்லை. அந்த அந்த இடத்துல அதாவது இப்ப அந்த இடத்துல கார்த்திகை நட்சத்திரம் வந்து அங்க வந்து 3 பாதம் வரும். ரைட்டுங்களா? கரெக்ட். 2, 3, 4 வரும். ஆமா. அடுத்த அடுத்த நட்சத்திரம் வந்து 4 பாதமும் அங்கேயே வரும். எஸ். இவங்க என்ன பண்ணிடுறாங்க, 4 பாதமும் இருக்கிறதுனால அதுக்குதான் பவர் ஜாஸ்தி, அதனால உச்சத்தினுடைய பவர் அதுக்கு அதிகமா கொடுக்குறோம் அப்படின்னு அது மாதிரி வச்சுக்கிட்டு தான் அது சொல்றாங்க. அப்படி ரைட்டுங்களா? 4 பாதமும் இருந்தால்தான். அப்படியெல்லாம் பார்த்தோம்னா 4 பாதமும் இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொன்றுதான் வரும். அப்ப அது மட்டும்தான் அப்படின்னு எடுக்க முடியுமான்னா இல்ல. இவங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த அதாவது இதனுடைய உச்சத்தினுடைய பலன் இப்போ இது இப்ப ரிஷப ராசிய 30 டிகிரியா பிரிச்சிடறோம் இல்லையா? 30 டிகிரியா பிரிச்சிடறோம். இப்ப இது அதுல நகண்டுகிட்டே வருது. நகண்டுகிட்டே வரும்போது நடுவுல 15% டிகிரியில இருக்கும்போது அது வந்து 100 நல்ல முழு பவரா இருக்குது அப்படின்னு எடுக்கிறோம்னு இருக்குங்க. அதை வச்சுதான் இவங்க என்ன பண்றாங்க, அந்த நடுவுல இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை வந்து எடுத்துக்கிறாங்க, அந்த ஓரத்துல இருக்கிறத விட்டுறாங்க. அது அப்படியெல்லாம் விடணும்னு அவசியம் இல்லை. அதாவது அந்த நட்சத்திரத்துல இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் எஃபெக்ட் ஜாஸ்தியா இருக்கும் பவர், மற்றதுக்கு கொஞ்சம் குறையலாம், அவ்வளவுதானே தவிர அதுக்காக இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப though they are born in Kritika and Mrugashira, they are also having Chandran Ucha. அதுக்கும் இருக்கும். அது கொஞ்சம் அந்த ஓரத்துல அந்த டிகிரி ஓரத்துல போயிடுறதுனால அதனுடைய இது கொஞ்சம் குறையலாம். அதனால சில பேர் வந்து இதை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கு தான் அந்த இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படி தேவையில்லை. அது எல்லாத்துக்குமே அந்த எஃபெக்ட் இருக்கதான் செய்யும். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் சார், உச்சன் பார்த்தா அவன் பிச்சை எடுப்பான் அப்படி சொல்லுவாங்களா, அது கரெக்டா? அது அடுத்த கிளாஸுக்கு போயிருவோம். நீச்ச பங்கம், உச்சம் பாக்குறது, நீச்சன் பாக்குறது, நீச்சத்துல நீசன் என்ற ராசினாதான் நீசமாகிறது, இன்னும் நிறைய இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம பலன் சொல்லும் போது பாத்துக்கலாம். வாழ்க வளமுடன். ஓகே. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்.